ரிட்ஸு போது பாருங்க, செம்மையான வண்டி, சரியான வண்டி சார். 2010 மாடலு. அடுத்து பாருங்க ஐ10 பாருங்க, சரியான வண்டி. 2012 13 ஒரே ஓனரு. இது 2 ஓனரு, அது 1 ஓனரு. செம்மையாக இருப்ப வண்டிங்க, தெல்ல தெளிவாக சரியான குவாலிட்டி. கஸ்டமர் 3 ரூபா கேட்குறாங்க, 3 ரூபா உடச்சி வாங்கி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 2,65,000 கேட்குறாங்க, 2,65 உடச்சி வாங்கி தரேன். சூப்பராக 2 வண்டி தரமாக இருப்பாருங்க. அடுத்தும் பாருங்கள் அப்படின்னு கட்சி பாருங்க, சூப்பராக ஒரு வண்டி, நச்சுன்னு பாரு வண்டி. இந்த 2 வண்டி நறுக்குனுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியோன்னு பாருங்கள், சரியான வண்டி. 2010 மாடல், 2 ஓனர், டீசல் வண்டி. எல்லாத்தையும் நான் வீடியோ சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சரியான வண்டி. லீனியா தரமான வண்டி, ரதமான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, 4 டயரு, அலாய் வீல், 4 டயர், நல்லா இருக்கு வண்டி. இதே போதும், இப்படி விடு. ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க, அட்டகாசமா தெல்ல தெளிவா. இன்னொரு 3 வண்டி இருந்தது பாருங்க. உண்மையாக சொல்கிறேன் சார், என் மேலே இந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சு நான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த ரொம்ப சந்தோஷமாக சார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு ஆசையாக சார், உண்மையிலே ரொம்ப செய்யணும்னு ஆசையாகுது. இன்னும் கூட என்னை வெறி ஏற்றுறீங்க, அப்படியாப்பட்ட பாசம் சார் என் மேலே. ரொம்ப சந்தோஷமாக பாருங்க. இதில் ஒரு ஹைலைட்டை பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய வண்டி வச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 நாளில் 18 வண்டி கொடுத்துட்டேன். வீடியோ மொத்த காலி ஆகிடுச்சு இடம் பாருங்க. இது ஹைலைட்டை பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு சண்டே இருந்தாலும் நான் வீடியோ போட்டு பாறேன். நாளைக்கு லீவு நாங்கள் ஏன் சொல்லிட்டேங்களா, அப்படியேனா ஒரு 10-11 மணி இருக்கும். அதுக்கு மேலே வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னாக்கா கோயிலுக்கு போவோம் எல்லோரும் வாரத்தில் ஒரு நாள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கார அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 செவத்துலேயே இருப்பாங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வாரத்துலேருந்து நம்ம எங்கே கடையே இருப்போம், எல்லாமே அப்படி தான் இருப்போம். அந்த வாரத்தில் ஒரு நாள் இட்டு போனால் அவங்க 1 மாதத்துக்கு தேவையான பூஸ்ட்டை நம்ம ஏற்றி விட்டுற வேண்டியதான். எப்படியா 1 மாதத்துக்கு தேவையான பூஸ்ட் ஏற்றிட்டானா நம்மளை தொலை பண்ண மாட்டாங்க. என்னை இங்கிட்டு மொழியான மாட்டாங்க. இட்டு மட்டும் நல்லா இருக்கட்டுங்க. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தாக்கா அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்காங்களோ அதேமாரி கட்டின கணவன்ட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ அவன் அம்மா வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி வரனாக்கா அவங்க அம்மா நான் வரக்கூடாது. அந்தமாதிரி நம்ம பாதுகாப்பாக நம்ம மேலே பாசத்தை காட்டி வச்சுருந்தாக்கா நல்லாயிருப்போம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு சினிமாவுக்கோ, ஒரு கோயிலுக்கோ, நல்ல ஒரு ஃபங்க்ஷனு, சொந்தக்கார வீட்டுக்கு போகாதீங்க, போய் என்னான்னு தலை காமிச்சிட்டு வந்துருங்க. சொல்ல போங்களா, அதுமாரி ஜாலியாக அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஜாலியாக ஒரு நாள், அந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கோசம் டைம் ஒதுக்கி வைங்க. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எங்கள் வீட்டில் நடந்தது ஒன்று சொல்கிறேன்னாக்கா, எப்படி தெரியுங்களா, எங்கள் வீட்டில் இருந்து 1 டே மீட்டிங்னு சொல்லுவோம். 1 டே மீட்டாக ஒரு நாள் மீட்டிங். ஒரு நாள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீயெல்லாம் நாங்கள் கும்பலாக உட்காந்துக்குவோம். சார் இப்போ கூட சொல்கிறேன் சார், எங்கள் வீட்டில் 14 பேர் சார். 14 பேர், ஒரே வீடு, ஒரே குண்டா சோறு, ஒரே அடுப்பு தான் சார் எங்கள் வீட்டில். நல்லா ஜாலியாக இருக்கிற சார். நாங்கள் நீங்களும் ஜாலியாக சொல்லிட்டேன், அவ்வளோ சந்தோஷமாக சார் என் வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் மீட்டிங்னாக்கா எல்லாம் கும்பலாக ஒரு நாள் உக்காந்துட்டு ஒரு குண்டான் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுவோம், எல்லார் பேரும் சீட்டு போட்டு குளிக்க அதில் போடுவோம். அப்போ குளிக்க அதில் பேர் போடும்போது யார் பேர் வருதுன்னு பார்த்தினாக்கா, சப்போஸ் என் பேரே வந்தால் கூட அந்த பேர் வந்த பேருக்கு எடுத்து படித்தாக்கா குறை நிறைகள், அதாவது உன்னுடைய குறை என்னன்னு இவனு சொல்லலாம். அப்போனாக்கா என் பேர் வச்சுன்னா நான் எடுத்து சொல்லுவேன். அப்போ எங்கள் பொண்ணு என்ன பொண்ணு எடுத்து, அப்பா உன்னை பற்றி நல்லா பேசுகிறாங்கப்பா, நல்லா ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு எங்கள் பொண்ணு சொல்ல முடியாது. அம்மா நீ ப்ளஸ் பாயிண்ட் விட்டவா, மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லுமா அப்படின்னாண்ணா, அப்பா நீ போந்தாம்மா அதிகமாக பேசுகிற, அதை கொஞ்சம் இது பண்ணிக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சரிம்மா நான் மாற்றிக்கிறேம்மா, அதுதான் சொல்லணும் வார்த்தையை. நம்ம சொல்கிற வார்த்தைங்க தான் அடுத்த குழந்தைங்களா அந்த வார்த்தை வரும். எதனா ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த தப்பு, அம்மா நான் மாற்றிக்கிறேன்பா அப்படின்ற வார்த்தை வரணும். நல்லா இருப்போம். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, என்றைக்கும் பெத்த தாய் தப்பனை விட்டுறாதீங்க. நம்ம நல்லா இருப்போம். இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்க, சரியான வண்டி. நாளைக்கு சண்டே வந்து ஆஃப் டே, அதாவது இருப்போம், எல்லாம் ஜாலியாக போவோம், கோயிலுக்கு குளத்துக்கு போய்ட்டு வருவோம். சரியான வண்டி சொல்கிறேன் பாருங்க. இது பாருங்க 2013 12 13 ஒரே ஓனரு, பெட்ரோல்
அது டீசல், இது பெட்ரோல். சரியான வண்டி பாருங்க. 2012 13 ஒரே ஓனரு, 86,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இன்னைக்கு 3,000 ரூபா, 3,45 ரூபா, 3,15 ரூபா போயினுக்குது. 3 உடச்சி தரேன் சார். எப்படியா 3 உடச்சி தரேன். யாருமே தர முடியாது சார். நான் கொடுக்குற ரேட்டு யாருமே தர முடியாது. அடுத்து பாருங்க, 2009 10 ரிஜிஸ்டர் 2 ஓனரு, கோட்ரா ஜெட் இன்ஜின்ல வீடியோல ரிச் டீசல். நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா 2,65,000 கேட்குறாங்க. 2.5 உடச்சி தரேன் சார். 2.5 உடச்சலாம் வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. அடுத்து பாருங்க, ஃபியட் லீனியா சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 2 மாடல் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, 4 ஏர் பேக் சமா டமால் டமால் டமால். 4 ஏர் பேக் சூப்பராக, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 4 டயர், 4 வீல் அலாயில் நச்சுன்னு இருக்கான். நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,65,000 நான் தர்றேங்க. எப்படியா 1,55,000 தர்றேங்க. 1,50,000 தர்றேங்க. என்ன சார் 1,40,000 நான் தர்றேங்க. 1,35,000 நான் தர்றேங்க. என்ன சார் 1,30,000 நான் தர்றேங்க. 1,30,000 யாருன்னா தந்துட்டோம். அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் லென்த் ஆகிற வண்டி இந்த ரேட்டு சொல்கிறேன்னா எல்லாம் எடுத்துன்னு போ சார். நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், விட்டுறாதீங்க. நல்லா நிறைய வண்டி தரம் பாருங்க. இன்னும் நிறைய வண்டி தரேன், வேலை பெரிய பெரிய வண்டியை தர போகிறேன். முக்கியமாக வந்து எல்லாரும் பேர் இன்னைக்கு படிக்க போகிறேன். யார் பேர் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று பாருண்ணா. என்ன தெரியுங்களாச்சா, மதுரிலேருந்து ஒரு அண்ணன் ஆட்டோ டிரைவராரு. ஆனால் நான் ஷேர் பண்ணேண்ணா. எப்படி பண்ணாரா, டேய் இங்கே வாடாடினாராம். எங்கள் அண்ணன் சரண் ராணிப்பேட்டில் இருக்கிறாரு, அவர் லைக் பண்ணியா இல்லை ஷேர் பண்ணியான்னு சொல்லிட்டு அவரை ஃபோனை பிடிங்க இவர் லைக் பண்ணுறாராம். அவரை ஃபோனை பிடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு இது பண்ணி வச்சுறாரு. சொல்ல சொல்ல சந்தோஷமாக வரும். எவ்வளோ அந்த அளவுக்கு பாசம் பாருங்க. அதனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கும். உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க வாங்க. உள்ள டோர் தோன்று ரேஸ் பண்ணி லைட்டாக ரேஸ் பண்ணி பிடி. நல்லா ரேஸ் பண்ணுப்பா, நல்லா ரேஸ் பண்ணுப்பா. சூப்பர் 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 சூப்பர், வெரி குட் வெரி குட். அப்படிதான்ப்பா, அப்படிதான்ப்பா போடணும். அதுதான், ஏன்னா வண்டி நல்லா ரேஸ் பண்ணி காட்டணும், நல்லா ஓட்டணும். சூப்பராக பாருங்கள். இந்த வண்டி பார்த்தோன்னா 20 வரும் மைலேஜ், 20 வரும் மைலேஜ். 4 டயரு, சஸ்பென்ஸு செம்மையாக இருக்கும். பாடி தெளிவான பாடி, ஒரிஜினல் பாடி. நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் பாருங்கள். TN59 வந்து 0001 ஃபேன்சி நம்பர். சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன குறைங்கள் இருக்குது சார், பண்ணி எடுத்து சார். இந்த ரேட்லாம் நல்ல ரேட்டு. ஒரு சைக்கிள் ஒரு 2 வீலர் விற்குது, அதெல்லாம் ஒரு ரேட்டே கிடையாது. இந்த ரிட்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. இது ஸ்டார்ட் பண்ணுப்பா. எங்க சார் இது பண்ணுப்பா, ரேஸ் பண்ணுப்பா, ரேஸ் பண்ணுப்பா. சரிப்பா சரிப்பா. மஜா மஜா மஜாப்பா, மஜா மஜாப்பா. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி காட்டணும். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 வரும் மைலேஜ். செம்மையாக இருக்கும் வண்டி. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் செட்டு, உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள். இருபது வரும் சார் மைலேஜ். அது சால்டாக 20 வரும். 4 டயர் சஸ்பென்ஸ். இது பாருங்கள், இன்ஜினில் வந்து 1.2 கப்பா இன்ஜின் இது. இது பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுப்பா, லைட்டாக ரேஸ் பண்ணி காட்டுப்பா, ரேஸ் பண்ணுப்பா, பட்டுன்னு பண்ணுப்பா. சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. வரலப்பா வரலப்பா வரலப்பா. மஜா மஜாப்பா, அட்டகாசமாக இருக்குப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட் கவர் மட்டும் போடணும். ஒரு 4,000 ரூபா 3,000 ரூபாய் சீட் கவர். ஆனால் பாடி தெளிவான பாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் விண்டோ மட்டும் ஆன் பண்ணி தரேன். அப்படியே காட்டு அங்கேருந்து. இது எப்படின்னாக்கா அங்கேருந்து அப்படியே காட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பவர் விண்டோ எடுத்து போது பார்த்தீங்கன்னா செட் அப்படியே வரும். தூக்குப்பா. ஏன்னா இதோடைய அப்படியே செட்டே எடுத்து பாருங்க. இந்த வெயில் காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வராது இருக்கும்.
நல்ல தரமான வண்டி, விட்றாதீங்க. நான் சொல்கிறதா சார், பணத்தை கிண்ணில் காட்டுங்க, முன்ன பேசி எடுத்தாரேன், முன்ன பேசி எடுத்தாரேன், விட்றாதீங்க. இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான். இந்த யூடியூப்பில் பாருங்கன்னா ரைட் சைடில் வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும். எல்லா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுனால என்ன ஆச்சுனாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நேற்று வரும் பார்த்தோன்னாக்கா ஒரு 1500 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, லைக்ஸ் பார்த்து பார்த்தா 2000 பேர் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஒரு 3000 பேர் லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா 1500 கமெண்ட்ஸ் வரணும். இப்போ பாருங்க, அவங்க பேர்லாம் படிக்கிறேன் பாருங்க, இவங்க பேர்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன் எல்லாருமே. இப்போ பாருங்க, ஒருத்தர் பல்லடத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிறாரு. அடுத்து பார்த்தினாக்கா சொல்லு பாலடி பூங்கொடின்னு பாருங்க, கவிதான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கோபால், குமரேசன், அவன் தனசேகர் சேலம் சொட்டு ஒருத்தர் போட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செல்வம், பூங்கொடி, மலர். எனக்கு ஒரு விஷயம் பாருங்க, எங்கள் அக்காங்க பாருங்க, எப்படி பார்த்தாலும் எங்கள் அக்கா மேலே எவ்வளோ பாருங்க, கிட்டத்தட்ட அக்காங்க மட்டும் பார்த்தோன்னாக்கா 500 பேர் தனியாக, எங்கள் தங்கச்சிங்க ஒரு 500 பேர், எங்கள் அக்காங்க ஒரு 500 பேர், இவ்வளோ பேர் பண்ணுறாங்க பாருங்க. கவிதா, விமலா, மலர், ரேவதி, கண்மணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மணிகண்டன் சொல்லிட்டு சிவகாசின்னு பண்ணியிருக்காரு, மணிகண்டன் சொல்லிட்டு. அப்புறம் சூர்யா பாருங்க. அத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு சின்ன சேலம் பார்த்தா மகேஷ், கோயம்புத்தூர்ல நிசாரு, அது நம்ம வந்து நியாமுதீன், அது நம்ம மொய்தீன் ஒருத்தர் இருக்காரு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர்ல மொய்தீன், யாசின் ஒருத்தர் இருக்காரு, முகமது காதர், அது மட்டும் ஒருத்தர் பாஸ்டர் ஒருத்தருக்காரு அவரு. அதில் பார்த்தா சின்ன சேலம் மகேஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஷ், அப்புறம் பாண்டியன் சொட்டு, அருப்புக்கோட்டையிலேருந்து காதர், அருப்புக்கோட்டை சிவலிங்கன்னு ஒருத்தர் இருக்கிற, கலூர் சிவலிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பார்த்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துலேருந்து வாசின்னு சொல்லிட்டு வாய்ஸ்டார்கள் நிறைய பேர் வந்து. அதே மாதிரிட்டு பிரேம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்தவாசி பிரேமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் ராணி, அதில் வசந்தி, ஈரோடு ராஜி, சிவகுமார் சின்ன சேலம் சிவகுமார், ஜோதி அந்தியூர், அது மாதிரி ஏவி குப்பம், அதில் வந்து கார்த்திக், தினேஷ், கமல், அது விக்ரம், சிவகாசி. அதில் பார்த்தீங்கன்னா மதுரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியன், அருகூர் ஜெயசத்தியன், அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரத்தில் வந்து ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர். அதில் தென்காசிலேருந்து பார்த்தீங்கன்னா குமரேசன் சொல்லிட்டு, பட்டுக்கோட்டை ராஜேஷ் கண்ணன், பாலாஜி செய்யார் வந்து பாலாஜி அண்ணன், அது பார்த்தீங்கன்னாக்கா கமல் சொட்டு. அப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வந்து ராசிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, திருச்செங்கோடில் தேவராஜ் அண்ணன். நிறைய பேர் நிறையா இருக்குதுங்க பேருங்க. இன்னொரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மானாரியாக இருக்குது. ஒவ்வொருத்தர் பேரும் நிறையா வந்து நான் எல்லாரும் மனசார வாழ்த்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இன்னும் மேல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்தே இருக்கும். எங்களால் வந்து தரமான வண்டி கொடுக்க முடியும், விலை கம்மியாக வந்துடும் நாங்கள் வண்டியை. ஏன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் தரணுனால மட்டும்தான் இந்த விலை வந்து கம்மியாக தர முடியும். அதனால் வந்து இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். 2 லட்சம் சர்ப்ரைஸ் ஏறின ஒன்று அடுத்துன்னு சொல்லிட்டு போயினே இருக்கு போது பாருங்க. பம்பர் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஆல்டோவோ இல்லை மாருதி காரை கண்டிப்பாக வந்து நாங்கள் தருவோம். இது வந்து சும்மா கிடையாது. எல்லா பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுக்குற பேர் எல்லாரும் பேர் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வச்சு அதில் வந்து எல்லோரும் வர வச்சு கண்டிப்பாக ஒரு மாருதி, ஒரு ஆல்டோவோ, அப்படி இல்லைன்னா மாருதி ரிட்ஸு இல்லை ஐட்டன், இந்த வண்டி கண்டிப்பாக தருவோம் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் தருவோம். இது வந்து வார்த்தைகள் கிடையாது, பொய்யான வார்த்தை கிடையாது, உண்மையான வார்த்தை, நிஜத்தில் நான் பண்ணி தருவோம் கண்டிப்பாக. இது வந்து சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா இப்போ 1,30,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. இந்த 2 லட்சம் வந்த உடனே இது கண்டிப்பாக இது நடக்கும். உங்களால் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சார். நன்றி, வணக்கம் சார். பண்ணுங்கள். அதே பாருங்க, அந்த கமெண்ட்ஸ் பண்ண சொல்ல நல்லா பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறது நல்லா தப்பு நினைச்சாதீங்க. இது எல்லாம் எல்லா வீட்டும் நடக்குது தான்.
அதே மாதிரிங்க கமாண்ட்ஸ் பார்த்தினாக்கா நிறைய 1000 பேர் படிக்க முடியல, நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன தெரியுங்களா, என்னை நம்பி அம்மா தொலைவு வராங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு மெக்கானிக், ஒரு டிங்கரிங், பெயிண்ட் யாரையும் கூட்டணும் இல்லை, என்னை நம்பி வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு ஆசைங்க. நான் இதுவானாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆள் நான். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வாட்ச்மேன்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன ரேட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை சரவணன் வரட்டன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எல்லாமே. பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஒரு விஸ்டா கொடுத்தேன். இன்றைக்கி அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 2000 ரூபாய், 2,400 ரூபாய், வெறும் 1,40,000 11 மாடல் 45 கொடுத்தேன் நான். அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு அந்த அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கண்ணா, எங்கள் தங்கச்சிங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்கண்ணா. எவ்வளோ ஒரு ஆசை அது உண்மையிலே. அந்தமாரி நல்லா இருக்கணும்னு அவள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 வண்டியில் இந்த ஃபால்ட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்போ சொல்லி அனுப்பும்போது அந்த ஊரில் போயிட்டு அவங்க ரெடி பண்ண போது அந்த ஃபால்ட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் நீ சொன்ன ஃபால்ட்டை ரெடி பண்ணிட்டேன்னா பக்காவாக வண்டி அருமையாக தரமாக போச்சுண்ணா. ஏன் சொல்கிறேன்னா அந்த 2 சேகத்தூர் மட்டும் இப்போ வீக்காக இருக்கும். அப்போ அந்த சேகத்தூர் மட்டும் ஒரு 1500 3000 ரூபாய் ரெடி பண்ணால் பக்காகுது. அதுதாங்க, நம்ம இன்னாதான் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடவின மண்ணில் உருண்டா ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். இப்போது சொல்கிறேன் ஒட்டுற மண் தான் ஒட்டும். அதே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைண்ணா, இந்த நாக்கு சும்மா இருக்காது. நான் சும்மா இல்லை, நேற்று காலையில் சோஃபா செட்டில் பத்துனுந்தேன். அப்போது ஒரு பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடுறதுக்கு இதுக்கு மேட்சிங் கேட்டாச்சு, எங்கள் வீட்டுக்காரம்மா பண்ணுறதுக்கும் எனக்கு மேட்சிங்கு. ஒன்றும் இல்லை, ஏதோ நினைவுகள் மனதிலே மலருது என்று பாட்டு பாடியிருந்தேன். அப்போ திடீர்னு அந்த கமெண்ட்ஸ் படிக்கவே பார்த்தினாக்கா அவர் பேர் என்னவோ பிரேம்ஸ் தான், ஆனால் அதில் பிரேமான்னு வந்துச்சு பேர். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, யாருங்க பிரேமா அப்படின்னு. ஏய் என்ன பிரேமா, வெறும் 6 பிரேமா. டே ஒரு பிரேமுக்கு 6 பிரேமாவா அப்படின்னு எங்கள் வீட்டாங்க சொல்லும். ஒரு பிரேமுக்கு எங்கள் வழியை காணும், 6 பிரேமாவா அப்படின்னோடனே என்ன அதான் சொல்கிறது, வாயை கொடுக்க முடியல. நம்ம ஒன்று சொன்னால் 10 வார்த்தை பேசுகிறாங்க. உண்மையாக சொல்கிற மாதிரி கணவன் மணி விட்டு குத்து வேணும். எங்கள் ஏன் சொல்கிறேன்ல, சும்மா டமாசா ஜாலியாக விளையாடுறோம், ஒருத்தர் ஜாலியாக விளையாடணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துன்னு இந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் பேசினதுன்றது 4 வார்த்தை அன்பாக டமாசா பேசினா வருது. நாங்கள் இனிமேல் ஜாலியாக டமாசா பேசுங்க. 2 பேருமே சொல்கிறாங்க, ஒருத்தர் விட்டு குத்து வாழ்வோம். நானும் எங்கள் மனைவியும், அவங்களுக்கு நானும் விட்டு குத்து போகிறோம், ஜாலியாக டமாசா பேசுவோம். இதுமாதிரி தான் இருக்கணுங்க. என்றைக்குமே சண்டை சச்சுரவே கூடாதுங்க. ஜாலியாக ஒரு வார்த்தை பேசினா ஜாலியாக இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும்.